திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை குறித்து தற்போது அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கதிரானந்தன் வெற்றியை சீர்குலைக்கும் வகையிலும் தங்கள் மீது வீண் பழி போடும் நோக்கத்திலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றிருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் கண்காணிப்பு வலயத்தையே உருவாக்கி கண்காணித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமலா, கடந்த வாரம் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவருடைய இல்லத்தில் நள்ளிரவில் புகுந்த சிறப்பு அதிகாரிகள் தங்களை தேர்தல் பறக்கும் படையினர் என்றும் அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் என்றும் மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை கூறி துரைமுருகன் அவருடைய இல்லத்தில் சோதனையில் ஈடுபட முயன்றனர். கடைசியாக அதிகாலை 3 மணி அளவில் துரைமுருகன் வீட்டிற்குள் நுழைந்த அந்த அதிகாரிகள் எந்த விதமான ஆவணங்களையும் கைப்பற்றாமல் 10 லட்சம், அதாவது தேர்தல் விருப்ப மனுவில் தேர்தலுடைய வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்ட தொகையில் இருந்து கூடுதலாக 10 லட்சம் ரூபாய் துரைமுருகன் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கையொப்பம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த சில நாட்களில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான ஒரு சிமெண்ட் குடோனிலிருந்து கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை அவர்கள் பறிமுதல் செய்தனர். அதிலும் அந்த ரூபாய் நோட்டுகள் இருக்கின்ற இடத்தில் அந்த மூட்டைகளில் ஒவ்வொரு வார்டு வாரியாக அந்த வார்டின் பெயர் மற்றும் வாக்காளர்களுடைய பெயர் அடங்கிய பட்டியலும் கைப்பற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பழி சுமத்த பார்க்கிறது மத்திய மாநில அரசுகள் என்று தெரிவித்திருக்கிறார். அதில் தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம், எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சியினர் கருத்து போர் புரிவதுண்டு, அதே போல கண்மையாகவும் அதே போல கடுமையாகவும் விமர்சனங்களால் தாக்குவது செய்வது உண்டு. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது எதிர்த்து நிற்பவரை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க நினைப்பதும் அதே போல அவர்கள் மீது அவர்களை அவமானப்படுத்த நினைப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதன் காரணமாகவே தற்பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரானந்தனுடைய வீடு மற்றும் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது ஒரு செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் போக இந்த செயலானது இத்தோடு நிற்கவில்லை, மத்திய மாநில அரசுகளினுடைய நடவடிக்கையானது எங்களை சுற்றி ஒரு கண்காணிப்பு வளையத்தையே உருவாக்கி இருக்கிறது. எங்களை முற்றிலுமாக கண்காணித்து வருவதாகவும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே அப்போது வீடு மற்றும் கல்லூரிகளில் சோதனை நடந்த காலகட்டத்திலும் கூட துரைமுருகன் செய்தியாளர் சந்தித்த போது இது எங்கள் தேர்தல் பணிகளை செய்ய விடாமல் முடக்குவதற்காக மத்திய மாநில அரசுகளுடைய சதியாகவும், இந்த சதியிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், கதிரானந்தனுடைய வெற்றி பெறுவார் என்ற தகவலின் அடிப்படையிலேயே தற்போது இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் தங்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறு செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த அறிக்கையானது வெளியாக இருக்கிறது. மேலும் அவர்களுடைய துறைமுருகன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அவர்களுடைய வீடு மற்றும் கல்லூரிகளில் சட்டத்திற்கு புறம்பான எந்த விதமான பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை என்றாலும் கூட வருமான வரித்துறை என்ற பெயரில் அதிகாரிகளே ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வைத்து அது இங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் வீண் பழி சுமத்துவதாகவும் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அமலா, இது இத்தகைய போக்கானது ஜனநாயகத்திற்கு புறம்பானது மட்டுமல்லாது கடைந்தெடுத்த ஒரு பாசிச நிலையாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமலா, இந்த ஆய்வு குறித்து வருமான வரித்துறை சார்பில் எது போன்ற தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது, சுருக்கமா சொல்லுங்க. அமலா, ஏற்கனவே இங்கு துரைமுருகன் வீட்டில் முதலில் நடந்த சோதனையை எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றாலும் கூட அந்த பின்பாக துரைமுருகனுக்கு நெருக்கமான வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிமெண்ட் குடலில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் பணக்கட்டுகள் குறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதே போல தேர்தல் பறக்கும் படையினரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். வீடியோ பதிவுகளோடு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கான முடிவானது இன்னும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக பல்வேறு யூகங்கள் கிளம்பி வருகிறது. அமலா, இந்த கைப்பற்ற பணத்தின் காரணமாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒருவேளை தேர்தல் நிறுத்தப்படலாம் என்ற தகவல்களும் பல்வேறு யூகங்களும் கிளம்பி வருகிறது. அமலா, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.